இது வந்து கவுக்க கடிக்கல, அம்மா தலையில போடுறா அப்படின்னு. 45 minutes to 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நேச்சுரல் வேல வந்து ஹேரை வந்து கலரிங். ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டை வந்து எல்லாரும் அடிக்கிறீங்க இல்லையா. ஆக்சுவலா இந்த கிரே ஹேருக்காகவும் டை அடிப்பாங்க, இன்னொன்று வந்து ஹேர் கலரிங்காக டை அடிப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து கிரே ஹேருக்காக டை அடிக்கணும் இல்லையோ, பட் என்னோட ஹேர் கலருக்காக தான் டை பண்ணுவேன். ஆக்சுவலா இந்த பிளாக் கலர் தான் இருந்தாலும் இங்க தான் பிளாக் கலர்ல தெரியும் எனக்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த பின்னாடி இருக்க ஹேர் எடுத்து இப்படி வச்சேன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இதுல வந்து லைட்டா தெரியுது உங்களுக்கு, மேல வந்து இந்த வெயில் எல்லாம் போனாவா நல்லா தெரியும் இவங்களுக்கு வந்து ப்ரௌனிஷ் ஹேர் தான் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஷைனா இருந்தாலுமே அந்த ப்ரௌன் ஹேரா தெரியும் போது ஃபிஸி ஹேர் மாதிரி தெரியும். நார்மலாவே ப்ரௌன் ஹேர் இருந்துச்சுன்னா ஃபிஸி ஹேரா தெரியும். நமக்கு ஆல்ரெடி ஃபிஸி ஹேரா இருக்கும் போது என்ன பண்ண முடியும், கண்டிஷனர் யூஸ் பண்ணதுனால அது ஒரு மாதிரி தெரியும் இல்லையா. எனக்கு அந்த கலரே பிடிக்காது, ப்ரௌன் கலர். என்னோட நேச்சுரல் ஹேர் கலர் வந்து ப்ரௌன் கலர் தான், ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு பிடிச்ச கலர் வந்து பிளாக் தான். டார்க்கா பிளாக் இருந்தா மட்டும்தான் என் ஃபேஸ் வந்து க்ளோவா தெரியும், கொஞ்சம் பிரைட்டா தெரியும் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு எனக்கு. ஸோ அதுக்காக டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு என்னன்னா, அதனால டேமேஜ் ஆயிடுமோ, டை யூஸ் பண்றதுனால கெமிக்கல்ஸ்ல ஃபுல்லாவே. ஸோ அதனால வந்து டை வந்து யூஸ் பண்ணா ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுமோன்ற பயம் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே. ஈவன் எனக்குமே வந்து இந்த ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்கு. ஆக்சுவலா நிறைய இருக்காது, ஏன்னா நான் வந்து என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து அதை இப்படி புடுங்க மாட்டேன். அதை நான் அது வந்து கொஞ்சம் நீளமா, இவ்வளவு தூரத்துக்கு நீளமா வளர்ந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல கொஞ்சம் கிட்டக்க வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுருவேன் நான். எப்பவுமே அதை அப்படி புடுங்க மாட்டேன். ஸோ வந்து முடி வந்து அந்த மாதிரி பிக்காதீங்க, அது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கால்ப் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் முடி வளராது, அது ரொம்ப சென்சிட்டிவான இடம் இல்லை அதெல்லாம். ஸோ வந்து முடி வளராம போயிடும். அந்த மாதிரி வந்து இப்படி புடுங்காதீங்க, முடிஞ்சா இப்படி கீழே வச்சு கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்ல ஒட்டுக்கா வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான். இதுக்கு வந்து ரெண்டு பொருள் போதும். அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ற டீ தூள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹென்னா பவுடர். அது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹென்னா பவுடர் வந்து கடையில் விற்பாங்க. இந்த பேக்கெட் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் இது விற்பாங்க. ஆக்சுவலாக இது 40 ரூபாய் இது ஒரு பேக்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டிகோ பவுடர், அவுரி பவுடர் சொன்னால கொடுப்பாங்க, அப்படிலாம் இண்டிகோ பவுடர்னு கேளுங்க கொடுப்பாங்க. இந்த 2 பேக் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈச் 40 rupees தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர் வந்து நைட்டே வந்து நம்ம டீ தூள் இருக்கு இல்லையா, டீ தூள் வந்து டீ போடுற மாதிரி போட்டுட்டு, பாலில் கலக்காம நார்மலாக டிகாஷன் போட்டுட்டு, அதை வந்து இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அது 1/2 டம்ளர் அளவுக்கு அந்த தண்ணி ஆகுற வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஆற வச்சு இந்த ஹென்னா பவுடரோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டிகோ பவுடர் வந்து ஆக்சுவலா இது எப்படி அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலா இங்க பாருங்க, நைட் ஃபுல்லா வந்து ஓவர் நைட் வந்து விட்டுருக்கேன். நான் ஓவர் நைட் வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து டீ தூள், அதாவது அந்த டிகாஷன் தண்ணியோட, டீ டிகாஷனோட மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இப்போ நான் அப்ளை பண்றேன், பார்த்துக்கோங்க நல்லா. எப்பயாவது தான் நானே இது போடுவேன். ஆக்சுவலா நான் எப்போ போடுவேன் அப்படின்னா, எதனா ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா. இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஃபங்க்ஷன் இருந்தால் போடுவோம், அந்த மாதிரி தான் நானும் போடுவேன். ரொம்பலாம் இது அப்பப்போ, இதுவே நான் அப்பப்போ யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ மருதாணி ஸ்மெல் அடிக்குது. ஆனால் இது நமக்கு வந்து கொஞ்சம் கலராக இருக்குது. ஆக்சுவலாக கலராக இருக்குன்னா பிளாக் கலரில் தெரியுது நம்ம முடி. இதுவே வெள்ளையா முடி வச்சுருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் கிரே ஹேர் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே வருது எனக்கு. கிரே ஃபுல்லாக வந்து கிரே ஹேர் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஹென்னா பவுடர் இந்த மிக்ஸ் வந்து போட்டு விட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ப்ரௌன் கலர்லேயே ஆகிட்டு இருக்கும் இது வாஷ் பண்ண பிறகு. ஆக்சுவலாக இது வந்து போட்டுட்டு நீங்கள் 1 hour கிட்ட வெயிட் பண்ண வேண்டும். நான் ஆக்சுவலாக வந்து குளிச்சுட்டேன் இன்னைக்கு, வெறும் இந்த ஹேர் மட்டும் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நான் வந்து குளிக்காம வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. காலையில் குளிச்சுட்டு தான் ஹர்ஷா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் கேட்பான் இது போட முதல்ல, அம்மா அப்படிமா என்னது அது அப்படிமா கேட்டுட்டு, இது டைக்கு போடுறதுடா, பாட்டி யூஸ் பண்ணுவாங்க அதுதான்டா அப்படின்னா. நீ ஏமா கவு காக்கா போட்டுட்டு இருக்க அப்படின்மா என்ன. அது கொழுப்பு பாருங்க அவனுக்கு. என் வீட்டுக்கு அப்படி சொல்லி வச்சிருக்காரு அவங்ககிட்ட, இது வந்து கவு காக்கா அடிக்கல, அம்மா தலையில போடுறா அப்படின்னு. திமிரு 2 பேருக்கும்.
வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் நான் ஆக்சுவலாக. அவ்வளோதான். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே போதும். அதே இதுக்கு அதிகம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா நம்ம என்ன போடுறோன்றது நான் சொல்கிறேன் தொடர்ந்து. இங்கே பாருங்க. மருதாணி மருதாணில ஆனா பாருங்க, இப்ப நம்ம வெறும் நான் வந்து ஆக்சுவலி இப்படி போடும்போது தான் அந்த பிரஷ்ல போட்டுட்டு இருந்தேன். இது முடிக்கு இப்படின்னு வரும்போது அதை நான் வந்து கையில தான் எடுத்து போட்டேன். அதனால ஃபுல்லா கையில ஆயிட்டு இருக்கு எனக்கு. இங்க பாருங்க 1 hourக்கு அப்புறம் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். பாருங்க இப்படிதான் இருக்கு. அந்த ஹென்னா பவுடர் வந்து போட்டது வந்து இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா எனக்கு நான் எங்க ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது ப்ரௌனிஷா தான் தெரியுது எனக்கு. இப்போ இந்த இண்டிகோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, இந்த ஆஃப் பேக்கெட் இண்டிகோ பவுடரை வந்து கொட்டிக்கோங்க. அது கூட வந்து நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் திக் பேஸ்டா கலக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து இந்த இண்டிகோ பவுடர் பாருங்க, நம்ம கலக்கும் போது வந்து லைட் கிரீன் கலர் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க அப்படியே டார்க் கிரீன்ல ஆயிட்டு அப்படியே ஒரு மாதிரி கருப்பு. இந்த பாருங்க இப்படி எடுத்ததும் பாருங்க மேல. இது வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து நீங்க ஆட் பண்ணிடுங்க. பிகாஸ் அது வந்து கலர் வந்து வெளியே விட்டுடுது. ஐ மீன் அது எப்படி சொல்றது, அப்படியே கேஸ் ரிலீஸ் பண்ணா போயிடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து கலர் வந்து பறந்து போயிடும். ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டுமே விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ இதை போட ஆரம்பிச்சிடுங்க. நம்ம பாருங்க 80 ரூபாயில முடிஞ்சிச்சு. அதுவும் நான் வந்து இவ்வளோ பெரிய முடிக்கே நான் ஆஃப் தான் போட்டேன். ஆஃப் பேக்கெட் தான் போட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ போட்டுக்கோங்க. கருப்பாயிட்டே வருது கையெல்லாம். மேல ஒரு பூனை நிக்குது அழகா வந்து. இது தொட்டனா ஆயிடும். காட்டுறேன் தெரியுதா? அதோ சார் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு. அவ்வளோ இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இதுவும் வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிளாக் கலர் ஆகிட்டு இருக்கும். நான் அந்த ரிசல்ட் வந்து காட்டுறேன் நான் கொஞ்ச நேரத்தில். இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு எனக்கு. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இது வந்து இதுவும் வந்து எக்ஸாக்டாக 40 மினிட்ஸ் ஆகுது. இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு எனக்கு. பட் ஓகே, இது ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுற ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதாங்க ஃபைனல் லுக்கு. பிளாக் கலரில் இருக்கா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே காட்டுறேன். நான் ஹேர் வந்து பிளாக் கலர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, என் கை பாருங்க. அப்பவே நான் அப்ளை பண்ண இல்லையா, அப்பவே நான் கையில என்ன பண்ணேன்னு சொன்னேன். அப்போ பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்து நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். 5 நிமிஷத்துக்கு பிடிச்சதுதான் இது. நான் வந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நான் விட்டுருக்கேன். அது 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுற ரிசல்ட் வந்து எனக்கு வந்து நான் பார்க்கும்போது எனக்கு நல்லா கருன்னு தெரியுது என் கண்ணுக்கு. இந்த மாதிரி நேச்சுரல் வேல வந்து ஹேரை வந்து கலரிங் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேன்சர் கூட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டை அடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன வெறும் 3 பொருள் தான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நான் ஹேர் கலரிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த வெள்ளை முடியில கூட எனக்கு கருகருன்னு தான் இருக்குது. அது கூட தெரியல, கருகருன்னு தான் இருக்குது. அவங்களுக்கு வீட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நேரில் வந்து நான் வந்து ரிசல்ட்டை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு வந்து கருகருன்னு தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த டையை வந்து நீங்கள் இது நேச்சுரல் வேலே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 40 ரூபா தான். நல்லாயிருக்கும். நீங்க பாருங்க, நான் அது வந்து கொஞ்சோண்டு விட்டோம்ல, அப்படி பாருங்க பர்பிள் கலர்ல இருக்கு பாருங்க. இது ரொம்ப கலர் மாட்டேன். இந்த பர்பிள் கலர் வந்துடும் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல. 10 நிமிஷம் தான் விடணுமே. அது 10 நிமிஷத்துக்கு மேல விட்டீங்கன்னா அதோட கலர் எல்லாம் வந்து அப்படியே எவாபரேட் ஆகிட்டு போயிடும் போல இருக்கு. 10 நிமிஷத்துக்கு மேல வைக்காதீங்க. 10 நிமிஷத்துலேயே வந்து 10 நிமிஷம் அதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கருன்னு ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இதில் எதனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். பாய்.